சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்ச் மெனுங்க. மணத்தக்காளி வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல் போட்டு வத்தக்குழம்பு, வாழைப்பூ பொரியலுங்க. இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். எல்லாமே ஹோம்மேடுங்க. மணத்தக்காளி வத்தல், மாங்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தலுங்க. எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மணத்தக்காளி வத்தலையும் கொத்தரங்காய் வத்தலையும் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதெல்லாம் நல்லா ஒரு லைட்டு ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கசந்து போயிடும். வறுத்து எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு தட்டில் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுங்க. இந்த மாங்காய் வத்தலுக்கு ஒரு டம்ளர் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இந்த மாங்காயை ஒரு 1/2 hour அப்படியே போட்டு வைங்க. இந்த மாங்காய் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்நீர் அதை கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம குழம்பு தாளிக்கும் பொழுது தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அப்போ இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உப்பு போடும் பொழுது பாதி அளவு உப்பே போடுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் வத்தல் வெரைட்டிஸ் அத்தனையிலையும் நம்ம உப்பு நிறையா சேர்த்து தான் நம்ம வத்தல் பண்ணுவோம். அதனால் பாதி அளவு உப்பு போட்டு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு சாப்பிடும்பொழுது உப்பு பத்தலை, இல்லை குழம்பெல்லாம் வச்சுட்டு கடைசியாக இந்த வத்தலெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அசால்ட்டாக விட்டுட்டு நீங்கள் பாட்டு உப்பை ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் குழம்ப சாப்பிடவே முடியாது, ரொம்ப உப்பு கரிச்சு போயிடுங்க. ஓகே, பார்த்து பாதி அளவு உப்பு சேர்த்து வத்த குழம்பு வைங்க. இப்போ நீங்கள் இதில் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. இந்த அளவு வெறும் வத்தலை மட்டும் பயன்படுத்தியும் நீங்கள் குழம்பு வைக்கலாம். வத்த குழம்பு எப்பொழுதுமே வத்த குழம்புக்கெல்லாம் நமக்கு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் எல்லார் வீடுகள்லேயும். அதனால் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுங்க. ஒரு 2 பூண்டுங்க, முழு பூண்டை மீடியம் சைஸாக உள்ளதை அதையும் தோலை உரித்து வச்சுக்கோங்க. புளி நல்லா ஒரு 2 கப்பு புளி தண்ணியை டைல்யூட்டாக கரைச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க இந்த வத்த குழம்புக்கு தேவையானது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பூண்டு வெங்காயத்தெல்லாம் உரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இதெல்லாமும் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சு இதெல்லாமும் தண்ணியில் ஊற வச்சுருந்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. நமக்கு குழம்பு தாளிக்கும் பொழுது ஈஸியாக டக்குன்னு நம்ம தாளித்து விட்டுட்டு குழம்ப வச்சிடலாங்க. இப்போ வாங்க குழம்பு வைக்க போகலாம். நான் குழம்பு வைக்கும்பொழுது அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு குழம்ப நான் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேங்க. இந்த மாதிரி மண் சட்டி இருந்தால் அதிலே வைங்க, ரொம்ப சூப்பர். மண் சட்டியில் குழம்பு வச்சிங்கன்னா புளிக்குழம்பாக இருக்கட்டும், வத்த குழம்பு, காரக்குழம்பு, ஏன் நம்ம ரெகுலராக வைக்கிற சாம்பார் கூட இதிலே நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இருந்தால் வைங்க, இல்லை வழக்கமாக நீங்கள் உங்கள் வீட்டில் எதில் குழம்பெல்லாம் வைப்பீங்களோ அதில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் இந்த கொத்தரங்காய் வத்தலையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். மணத்தக்காளி வத்தலையும் வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காயை நல்லா சூடு பொறுக்கிற அளவுங்க வெந்நீர். நம்ம கையை தொட்டால் நமக்கு சுருக்குன்னு சுடணும், அந்த மாதிரி வெந்நீரில் இந்த மாங்காய் வத்தலை போட்டு வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மாங்காய் ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த வத்த குழம்புக்கு தேவையான பூண்டு வெங்காயத்தை உரிச்சுக்குவோங்க. நம்ம இப்போ இந்த வத்த குழம்புக்குங்க ஒரு மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதை ஒரு சுற்றிக்கோங்க. அடுத்தது நல்ல பெருசாக 2 தக்காளிங்க, இதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு இல்லை,
லைட்டாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைப்பட்டிருக்கணும், அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கங்க, மண் சட்டியில் ஏற்கனவே இந்த மணத்தக்காளி வத்தல், கொத்தரங்காய் வத்தல்லாம் வறுத்த அந்த எண்ணெயோட திருப்பி இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம், இந்த தாளிக்கிற வடவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வடவம் ஒரு பீஸுங்க, நல்லா உருண்டையாக வந்தது, தாளித்து இப்போ அது புரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து வெங்காயம் பூண்டை சேர்த்து கருவேப்பிலையோடு வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா வதக்குவோங்க. இந்த வெந்தயம் தாளிக்கு வடவம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுங்க. வெங்காய பூண்டையும் வதங்கினதும் இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாமே இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த புளித்தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த குழம்பு நல்லா கொஞ்சம் கொதித்து கெட்டியாக வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வத்தலெல்லாம் நம்ம போடணும் நம்ம. ஓகே, பாருங்கள், வத்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இது என்ன கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சிருக்கிற மணத்தக்காளி வத்தல், கொத்தரங்காய் வத்தல், இந்த மாங்காய் வத்தல் இதெல்லாம் இந்த குழம்போட சேர்த்துற வேண்டியதாங்க. இந்த குழம்போட திக்னஸும் உங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தேன் பாகு மாதிரி அந்த பதத்தில் வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக இதெல்லாம் சேர்க்கணுங்க. சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஓகே, நான் ஃபைனலாக எல்லாத்தையும் காமிச்சிட்டு உங்களுக்கு வாழைப்பூ அண்டு வத்த குழம்போட சர்வ் பண்ணுறேங்க. இந்த வத்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த வாழைப்பூ பொரியல் பண்ணுறேங்க. நான் வாழைப்பூ வாங்கினது, நறுக்குனது, சுத்தம் பண்ணது அதெல்லாம் எதுவும் காட்டலிங்க. மீடியம் சைஸாக உள்ள ஒரு பெரிய பூவை எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி மோரில் நறுக்கி போட்டு ஒரு 10 நிமிஷம் மோரில் இந்த நறுக்கி போட்ட வாழைப்பூவை வச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூளை சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ இதை தாளிச்சிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, உங்களுக்கு காரம் வேணும்னா காஞ்ச மிளகாயோ பச்சை மிளகாயோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூவை இதோடு சேர்த்து அப்படியே ஒரு பிரட்டி எடுத்துட வேண்டியதாங்க. இதுதான் வாழைப்பூ பொரியல். நான் தேங்காய் பூவை சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வாழைப்பூவை சில பேர் அப்படியே பச்சையாகவும் சேர்க்குறாங்க, வேக வச்சும் சேர்க்குறாங்க, 2 மாதிரியும் சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூவை இதோட சேர்த்துட்டேன். ஜஸ்ட் இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வாழைப்பூ பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு. இப்போ இதில் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பை ஒரு 3/4 பதங்க, அதாவது ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா வெந்திருக்கணும், அவ்வளோதான், ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பருப்பை வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்த கையோடு அந்த வெந்த பாசி பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி இறக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது, அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஓகே, ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போமா? பா, செம்மையாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயிலே தாளிங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னங்க, நல்ல சூப்பரான அருமையான வாழைப்பூ பொரியல், மணத்தக்காளி வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல் போட்ட வத்த குழம்புங்க. பிரமாதமாக இருந்ததுங்க.
நல்லா சூடாக சாதத்தில் இந்த வாழைப்பூவை போட்டு நெய்யை ஊற்றி பிசைஞ்சு அருமையாக சாப்பிட்டோம். அடுத்தது இந்த வத்த குழம்பு. இந்த வத்த குழம்புக்கு தொட்டுக்க இந்த வாழைப்பூ எல்லாம் பிரமாதமாக அதுங்க அப்பளம் பொரித்து அமக்களமாக சாப்பிட்டாச்சுங்க நல்லா. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஒன் மோர் டிப்ஸு, இதில் போட்ட இந்த மணத்தக்காளி வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல் இது எல்லாமே ஹோம்மேடு, 100% ஹோம்மேடு ப்ரிப்ரேஷனுங்க. நாங்கள் வீட்டிலே தயார் பண்ண வத்தல் தான், கடையில் வாங்கினது கிடையாது. அதனால் டேஸ்ட்டு சும்மா அள்ளுதுங்க, அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் எப்பொழுதுமே சம்மரில் இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு வச்சுக்கிறது எங்கள் வீட்டு பழக்கங்க. வெளியில் ரொம்ப வாங்கிறது கிடையாது. வீட்டிலையே கூடுமான வரைக்கும் தயார் பண்ணி சரி பண்ணி வச்சுக்குவோங்க. அந்த வத்தலில் செஞ்ச குழம்பு தான் இது. எப்படிங்க, சூப்பரா? உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Yummy, yummy. See you next. Bye-bye.